ஏலா நான் என்ன ஆடி தள்ளுபடியில துணி எடுக்க நிலைமையிலலாம் இருக்கேன். என்னையவே துணி எடுக்க வரலன்னு வருஷம் வருஷம் ஆடி தள்ளுபடியில போய் ஒரு 4 துணி எடுப்போம். அதே மாதிரி இந்த வருஷமும் போய் எடுத்துட்டு வந்துருவோம். வாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்க மோவுல கூட்டிட்டு போனாதானே ஏதாவது நினைப்பாவ 4 பேருன்னு யோசிக்கணும். வீட்டுல தானே சோனியும் கிடக்க, சந்தியால பாத்துக்கிடுவா. வாங்க, நம்ம ஒரு ரவுண்டு பெரிய பொண்ணு கார்ல போயிட்டு உடனே வந்துடலாம். எப்பயும் அவ்வளோ வரையும் அள்ளி போட்டுட்டு போகும்போது தான் ஒரு நாள் ஆகும். நம்ம மட்டும் போனோம்னா இங்கே ஒரு 10 மணிக்கா போனோம்னா ஒரு 12-1 மணிக்கு சாப்பியதுக்கு வீட்டுக்கு வந்துடலாம். கரெக்டாக தான் இருக்கும். இல்லைன்னா ஹோட்டலில் கிட்டலாம் வாங்கிட்டு கூட வந்துடுவோம். என்ன சொல்றீங்க? அந்த சொல்ல மாட்டேன்ற கடையில அள்ளிக்க அள்ளிக்க ஆடு தள்ளிப்புல அவ்வளோத்தையும் அள்ளிக்கன்னு சொல்லி போட்டிருக்கான். ஆமாக்கா, நான் கூட கேள்விப்பட்டேன் 50% தள்ளுபடியா. ஆமா, யாருக்கானவே ஆடி முடிய போகுது. ஆடியில ஃபர்ஸ்ட்ல கிடக்குது, அவ்வளோத்தையும் நம்ம ஃபர்ஸ்டே போய் பறக்கிருந்தா கூட நல்ல துணியா பறக்கிருக்கலாம். இப்போ நம்ம கடைசியா தான் போறோம். கடைசியா போனா அவ்வளோ பறக்கிட்டு போட்ட கழிவு தான் கிடக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, அதுல 4 துணியை பறக்கிட்டு வருவோம். ஆடு தள்ளுபடியில துணியை வாங்கிட்டு கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. பாதி பாதி விலையில வாங்கியிருக்கோன்னு அந்த திருப்பிக்கானையும் ஒரு 4 துணியை போய் எடுத்துட்டு வருவோம். வாரியெல்லாம் எப்படி? என் மொபைலுக்கெல்லாம் 4-5 உடுப்பு வாங்கணும். அவ ஒரே இந்த நாய்க்கெல்லாம் கிழிச்சு போட்டுருச்சு, துணி இல்லாம கிடக்கா. நீங்களும் வேணும்னா போயிட்டு வாங்கம்மா, நான் வரல. ஐயா லட்சம், நம்ம போயிட்டு உடனே வந்துடலாம். நீங்க ஏன் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க வரமுண்டேன்னு? இப்ப நீங்க அங்க வரலன்னா உங்களுக்கு உடனே சரியாயிருமா? இல்ல, எனக்கு மனசே சரியில்லை, கையில துட்டு வேற இல்ல. இந்த நேரத்துல இந்த துணி தேவையான்னு என் வீட்டுக்காரன் நீ திட்ட போறான். அவரே ஏதோ ஒரு ஆளை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு தான் போனாரு. வண்டி சர்வீஸ் கொடுத்ததையும் பார்த்துட்டு வரேன்னு. எனக்கே என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் வேற வயிற்றுச்சல கலப்பாதீங்களா? கோயிலில் கூழ் ஊற்றியாவ போன தடவைலாம் நான் வீடு வாசல்லாம் தூத்து தொளிச்சு என்னானி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வீட்டில் விளக்கேற்றிட்டு கோயிலுக்கு போய் அவ்வளோ இதாக இருந்தேன். எனக்கு என்னானி மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. இன்னைக்கு நான் சாமி கூட போவ மனசு இல்லாமல் அப்படி உட்கார்ந்துருக்கேன். என் நிலமையை நினச்சி என் பிள்ளைக்கு இப்படி ஆயிப்பச்சேன்னு இருக்கேன். நீங்களும் என்னன்னா ஆடி தள்ளுபடியில் துணி எடுக்க வராண்டீங்கன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்களும் வேணா போயிட்டு வாங்கலாம், நான் எங்கேயும் வரல. சரசை வேணா கூப்பிட்டு போங்க. அட போங்க லட்சு, நீங்க வரலன்னா எங்கேயும் நாங்கள் துணி எடுக்க போல. லட்சு வரலன்னா நீ ஏன் வர மாட்டேங்க? நம்ம போயிட்டு எடுத்துட்டு வருவோம். என் வீட்டுக்காரன்ட்ட நான் 5000 ரூபாய்க்கு அடி போட்டு வச்சிருக்கேன். அந்த 5000 ரூபாயில நான் எப்படியும் போய் இந்த தடவை ஒரு பல்கா துணி வாங்கியே ஆகணும். வருஷம் நம்மளும் ஆடி தள்ளுபடியில் துணி எடுத்தே பழகிட்டோம். இப்போ போகலன்னா எனக்கு வேற நைட்டு தூக்கமே வராது. ஆடி முடிஞ்சிட்டுன்னா மனசே கேட்காதுல. போயிட்டு வந்துருவோம் பெரிய பொண்ணு. சரி, கோயிலில் கூழ் ஊத்துறாவில்ல, கூழெல்லாம் குடிச்சிட்டு அப்புறமா போகலாமான்னு யோசிச்சு பார்த்து சொல்கிறேன். இங்க பாரு, மனசெல்லாம் மாறப்படாது. கோயில்ல கூழு தானே, அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு பொறுமையா போலான்னு மட்டும் சொல்லு. போலாம். அது அப்படி லட்சு, நீங்க லாஸ்ட்ல போற நேரத்துல சரின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அப்ப கூட கூட்டிட்டு போறோம். அதனால நல்லா யோசிச்சுக்கிடுங்க. நான் வரலம்மா, நீங்களே போயிட்டாங்க. நான் எங்கேயும் வர்ற மாதிரி இல்லை. என் புருஷன் உனக்கு பிள்ளையோட துணிமணி தான் உனக்கு முக்கியமா போச்சான்னு கருத்து கிழிச்சு விடுவாரு. அதனால நான் எங்கேயும் வரலம்மா, நீங்களே போயிட்டு வாங்க. சரி, கோயிலுக்காவது கூழுவாங்க வருவீங்களா? வர முடியல. நான் எங்கேயும் வரலம்மா, எனக்கு என்னத்தை செய்யனே தெரிய மாட்டேங்குது. அதான் நாங்கள் இருக்கலாக்க, பாத்திரத்தை மட்டும் தந்து விடுங்க, நாங்கள் வாங்கிட்டு வரோம். சரி பெரிய பொண்ணு. மாலை என்ற சொல்லை யாரும் நினைக்க கூடாது, இரவு என்ற சொல்லை தமிழில் இருக்க கூடாது. அது யாரு கிச்சனுக்குள்ள பாட்டை போட்டு விட்டது? அதிகாலையில் சேவலை எழுப்பி அதை கூவந்து சொல்லுகிறேன். கடிகாரத்தை சீக்கிரம் திருப்பி அதன் வேகத்தை மிஞ்சுகிறேன். என் வாசலில் கோலத்தை வரைந்தது யார்? என் வளையொலி கொலுசுகள் திருடியது யார்? இரு விழிகளை கலந்தது யார்? என்ன லுக்கு? ஐயோ, இவ வேற என்ன பாடா படுத்தி கொல்லுறாளே. உனக்கு யாரு முத கிச்சனுக்குள்ள வர சொன்னது? ஏன்ப நான் கிச்சனுக்குள்ள வரக்கூடாதா? நீ எப்ப பேயா இருக்க, எப்ப சந்தியாலா இருக்கானே தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பக்குன்னு இருக்கு. அம்மா என்னைய தோசை ஊத்தி சாப்பிட சொன்னா, நீ என்னன்னா முட்டையை உடச்சு ஊத்தி தனியா தின்னுட்டு இருக்க கள்ளி. இங்க பாரு, எனக்கு பிடிச்சத நான் செஞ்சு திம்பேன், அதுல நீ தலையிடப்படாத அம்மா. ஐயோ, அதுக்குள்ள இவனுக்குள்ள பேய் வந்துருச்சா? அம்மா என்னைய காப்பாத்து. ஞாயிறு மதியம் சமையல் எனது, விரும்பி நான் சமைத்திடுவேன். எம்மா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? உன்கிட்ட ஒரு 2
வேற என்னத்துக்குலாம் வந்து உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க நீ? இப்ப கிறுக்கி இது வீடா பியாய் பங்களாவான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அங்க வந்து உன் மொபைல பாரு கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அவ பாதி நேரம் அவனா இருக்காளா அந்த முத்துக்குமாரா இருக்காளான்னு தெரிய மாட்டேங்குது. பியாய் உட்கார்ந்து சமைச்சிக்கிட்டு இருக்கா கிழவி. என்னது பியாய் சமைச்சிக்கிட்டு இருக்கா? ஆமாக்கா, அது கிச்சன்ல நின்னு ஆபாயில் போட்டு தின்னுக்கிட்டு இருக்கு. அப்படி எலும்பு கூட நின்னு சமைக்குதுக்க. என்னது எலும்பு கூட? ஆமத்தே, வேணா நீங்களே வந்து பாருங்க. எல்லாம் பெரிய பொண்ணு, ஒருவேளை இந்த சோனி பிள்ளை சொல்றது உண்மையா இருக்குமோ? அட என்னன்னு தெரியலையே, எனக்கு வேற பயமா இருக்க. அவனுக்குள்ள பியாய் இருக்குன்னு தெரியும், ஆனா எலும்பு கூட தெருதுன்னு வந்து கத்திட்டு போறல. இவ சொல்றத நம்பலாமா வேண்டாமான்னு எனக்கும் தெரியல. அங்க வந்து எல்லாரும் வந்து பாருங்க முத அந்த பியாய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. வாரேன். நான் வந்து பாக்கும்போது அங்க ஒண்ணு இல்ல. உன் முதுகுத்தோட நான் உரிச்சிருவேன் பாரு. உரிச்சு செருப்பு கூட தச்சு போட்டுக்க. வந்து பாரு முத என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா உன் மொவான்னு. வாங்க எல்லாரும். இன்னைக்கு செத்தான் நாளைக்கு பாலு, வாழ்க்கை என்பது பாஸ்கெட் பாலு. தூக்கி போட்டா கூடையில் வில்லணும், ஜஸ்ட் மிஸ் ஆனா பாடையில் வில்லணும். யாருக்கு மரணம் எப்படி வரணும் என்பதெல்லாம் அந்த யமனுக்கு தெரியும். யமனை எங்களுக்கு நல்லா தெரியும், செத்தா தாண்டா உனக்கு புரியும். அங்க பாரு இப்போ உனக்கு எலும்பு கூட தெரியுதா? ஏன்டா கொம்மி என்ன அடிச்ச? எவ கொம்மி எதுக்கு பெண்ணை அடிச்சிட்டு இருக்க? தோலை உரிச்சு விடுவேன். அம்மா இனிமே நீ ஏதாவது பேசணும்னா. ஏம்மா என்னாச்சு? ஒன்றும் இல்லம்மா, நீ சமைச்சு சாப்பிடு. அம்மா என்ன முட்டையா போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? தோசை மாவு இருந்தாலும் எடுத்து ஊற்றி சாப்பிட வேண்டியதானே? 2 முட்டை தோசையை ஊற்றிருக்கலாம்ல. சாப்பிட்டேம்மா, இருந்தாலும் எனக்கு பசிச்சுக்கிட்டே இருக்கு. முட்டை சாப்பிடணும் போல ஆசையா இருந்துமா, அதான் நான் முட்டை போட்டு சாப்பிட்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. நீ சாப்பிடு. எதுக்குமா சோனியை போட்டு அடிச்சுட்டோடாக்கா? எப்பயாய நீ வாயை மூடு. என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத. எங்க அம்மா என்னைய அடிச்சு கொல்லுவா, அதனால நீ தலையிடாத. நான் பார்க்கும்போது எலும்பு கூட இருக்க, எங்க அம்மையை கூட்டு வந்து காட்டும் போது நீ எங்க சந்தியா மாதிரி இருக்க. இப்படி நாடகம் நடிச்சுக்கிட்டு தெரியாத அம்மா. என்னவே பேசிக்கிட்டு இருக்க? இம்மா இவளுக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, அவளை கொண்டு போய் பைத்தியர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். வேற என்ன? அதை செய்யுங்க. இங்க இருக்கிறதுக்கு நான் பைத்தியர் ஹாஸ்பிட்டல்லே இருக்கலாம், அது எவ்வளவோ மேலு. கொழுப்ப பத்தி அவளுக்கு என்ன சொல்லிட்டு போறான்னு கிரு உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல தள்ளிடுறீ. நானே இந்த பிள்ளை பாவமேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ சும்மா அவ மேல பழிய போட்டுக்கிட்டு தெரியா. சரி விடுங்க லட்சு, கோவப்படாதீங்க. சின்ன பிள்ளைல அவ ஒரு மன பயத்துல இருப்பாளா இருக்கும். என்ன சந்தியா, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. ஆமாக்கா, நான் எப்பயுமே சமைக்கும் போது சமையல் கட்டுல பாத்திரம் தேய்க்கும் போதுல இப்படிதான் பாடிக்கிட்டே சமைப்பேன் பார்த்துக்கிடுங்க. அதான் பாடினேன். பாட்டு சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி பியாய் பாட்டெல்லாம் தனியா இருக்கும்போது பாடாத, எங்களுக்கு பயமா இருக்கா இல்லையா? இன்னைக்கு செத்தான் நாளைக்கு பாலு, வாழ்க்கை என்பது பாஸ்கெட் பாலு. தூக்கி போட்டா கூடையில் வில்லணும், ஜஸ்ட் மிஸ் ஆன பாடையில் வில்லணும். நீ போய் நேர கணத்துல விழு, இன்னைக்கே பாடையை கட்டிடலாம் உனக்கு. ஏமா எல்லாரும் வித்தியாசமா பேசுறாவ, என்னாச்சு எல்லாருக்கும்? ஒன்றும் இல்லம்மா, நீ சாப்பிடு. அம்மா நான் தான் வாரேன். சரிம்மா. என்ன நடக்குதுன்னே என் பிள்ளைக்கு தெரியல. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கும் தெரியலையே. இலே அந்த ஓடையெல்லாம் கொஞ்சம் இன்னும் பிறக்கி போடு பக்கத்துல. வேலை முடிஞ்சிருமால சின்னத்திர? வியாழெல்லாம் முடிஞ்சிடும் தலைவர. உள்ள பயிர்வை பட்டையை பிடிச்சனு பாருங்க, விளாடிட்டு கிடந்த பயிர் இருக்கு. ஓலையெல்லாம் நாசம் பண்ணி விடாம. ஓட்டையாகி போச்சுன்னா வேற பட்டை பிடிக்காது. இந்த போய் பாக்கேன். என்ன நல்லா கிண்டிட்டேன், இனிமே தன்னால வெளியே எடுத்து போட்டுடலாமா? இல்லை கோயந்தா, கொஞ்சம் நல்லா அடி பிடிக்காம நல்லா கிண்டு, வேற அடியில பத்தி போகும். வந்தால கை விடாம நல்லா கூழ் கிண்டு, அப்பதான் அடி பிடிக்காது. சரிண்ணே. சரி பாத்துக்கங்க, நான் உள்ள போய் பயிர்வுல பாக்கேன். சரி தலைவரே. அட இந்த கழுவாம எங்க போனா? இந்த பாத்திரத்தெல்லாம் சீக்கிரம் கழுவி போட்டு சொல்லிட்டு தானே நான் வீடு துடைக்க போனேன். அந்த அலங்காரி கூட சோடி போட்டுக்கிட்டு ஊர்ஜா வர இரு, இன்னைக்கு வீட்டுக்கு வா, உன்னைய பாத்துக்கிட்டேன். காலை முடிச்சு அடுப்புல வைக்கேன். நான் வேற விளக்கு பூஜைக்கு கோயிலுக்கு போனேன். இன்னைக்கு விளக்கெல்லாம் தேய்க்கணும், எடுத்து போடலாம் அடுத்து நினைச்சுக்கிட்டு வந்தேன்னா இவ பாத்திரத்தெல்லாம் கழுவாம அந்தால போட்டுட்டு போயிருக்கா. நான் இனிமேதான் வாசல்லாம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் மஞ்சளும் செவ்வாதும் தெளிக்கலான்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா வேலை என்ன இதெல்லாம் கழுவாம போட்டுருக்கா, வேற இதெல்லாம் தெளிக்க வர மாமியா கழுத போல. ஆனாலும் நான் கதையாதான் இருக்கு. முன்னாடிலாம் கொஞ்சம் நெஞ்சம் பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா என் மொண்ட சொல்லி அவ காலை வீட்டுக்குள்ள போட்டு வச்சிருந்தேன். இனிமே இது சரிப்பட்டு வராது, இப்படியே போறது போக்க சரியில்லை. இவன் கொடுக்க இடத்துலதான் ஆடியா. இன்னைக்கு வரட்டும் வா, வீடா சோவாரிக்கிட்டு எங்கேயும் பறக்கி தின்னுக்கிட்டு என்ன பொம்பளமா இவா. காயத்ரி அக்கா, அது யாரு? சொல்லு புஷ்பம், என்ன செஞ்சுட்டாடக்கா? வாங்க வெளியே. என்ன 2 பேரும் சோடி போட்டுக்கிட்டு வந்திருக்கிய? வேலையெல்லாம் வீட்டுல முடிச்சிட்டியலா? அட எனக்கு என்ன வீட்டுல வேலை, எனக்கு தான் என் வீட்டுல மருமவளே அவ்வளவு வேலையும் செஞ்சிருவாளே. அது சரி, நீங்க கொடுத்து வச்சவிய உங்களுக்கு வச்சிருக்க மருமவா அப்படி, எங்களுக்கு வச்சிருக்க மருமவா அப்படியா?
என்ன இருந்தாலும் மருமவ குடுமியை நம்ம கைக்குள்ள வைக்கலன்னு வையி அவ்வளோ தறிக்கட்டு திரிவாளுவே அதை அப்படியெல்லாம் அவ்வளோ ஆட விடப்படாது. நீங்களும் 2 பேர் மதியெல்லாம் நான் இருக்க மாட்டேன். அப்படி சொன்ன அவ்வளோ கதை தான் இப்போ இப்படி இருக்கு. என்னத்தை செய்ய, அவ்வளோ குடுமையை நம்ம பிடிச்சா நம்ம குடுமையெல்லாம் அவ்வளோ பிடிக்காளுவே. என் வீட்டில் உள்ள கழுதெல்லாம் திருந்தாதுக்கு என்ன சொன்னாலும் திருந்தாது. என் மோவன் கொடுக்க இடம். இப்போ கூட பாருங்க, நான் பாத்திரத்தை கழுவுன்னு அங்கே கொள்ளையில் அள்ளி போட்டேன். அதை கழுவாமல் அவள் காலை கிளப்பிட்டு ஓடிட்டாளேன்னா இவன் என் மருமவா வந்த உடனே அந்த உம்மளை கண்டதும் ஓடிட்டா. நானும் சத்தம் போட்டு வளர்க்கலான்னு சொல்லிட்டு உட்கார்ந்தேன். போய் வீடு கடைலாம் தொடச்சிட்டு எல்லாம் சவாதுக்கு அதெல்லாம் போட்டு தேய்ச்சி தொடச்சி எல்லாம் நீட்டு மஞ்சள் தெளிக்கலான்னு வாரேன். இவன் கழுவி முடியலை, இன்னும் வழக்கு தேய்க்கணும். இந்த வேலையெல்லாம் என் மருமவளே செஞ்சிருவா. அவளை ஒரு அழுக்கு ஒரு இடம் இல்லாமல் பார்த்து சொல்லியது தான் என் வேலையே. எல்லா வேலையும் என் மருமவா க்ளீனாக முடிச்சிட்டா. சரி, அதான் கோயில் பக்கமாக போவோன்னு நினச்சிக்கிட்டு அக்காவை கூட்டிட்டு வாரேன். நீங்கள் வரலையா அப்போ கோயிலுக்கு? அங்கே கோயிலில் சாயங்காலம் பூஜைக்கு அப்புறம் கோவில் ஊற்றுவோம்ல, அங்கே வியாழை கிடக்கான். அதான் நானும் போகிறேன். ஆமாக்கா, அப்போ நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்க. நீங்கள் போங்க போங்க, நான் வழக்கெல்லாம் தேய்ச்சி போட்டுட்டு வாரேன். சரி வா புஷ்போ, நம்ம போவோம். நேராகுது. வாங்கக்கா, நம்ம போவோம். இல்ல என்ன நீ பட்டையை பிடிக்காம எங்களை வேலை வாங்கிக்கிட்டு இருக்க? அதானே அந்த பயல கம்பெடுத்து அடிச்சு மண்டை உடைச்சிடலாமான்னு வருது. இல்ல நீ சின்னத்திர மோகன் தானே, ஒரு வேலை செய்யாண்டாங்க கல்ல பைய. அந்தாலையும் லாத்திக்கிட்டு தான் தெரியும். ஓய் ஓய்னு கத்திக்கிட்டு என்னல தூர போயிரங்கிட்டு ஓலையெல்லாம் கள்ளி போட்டு போந்தால ஓலையெல்லாம் நொறுக்கி போடாத, பட்டை ஓட்டையாகி போவோம். ஒரு கூழெல்லாம் ஒழுவிட்டு போயிடும். அப்படின்னா நாங்கள் மட்டும் என்ன சும்மையே இருக்கோம்? நாங்களும் வேலை தாமலாம் செய்கிறோம். ரொம்ப சீன் போடாத ஓவரா. வேலையை பாருங்களா, வேலையை பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம். நீ யாராவது என்னப்பா பட்டையெல்லாம் பிடிச்சிட்டீங்களா? சரி, நல்ல பட்டையா எடுத்து அந்த ஓலைக்கு இடையில இருக்கும் பாரு தூசி கீசு, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அண்டாவில் அங்கே தண்ணி கிடக்கும். தண்டாவில் இல்லைன்னா தண்ணி பிடிச்சி ஓல்சை போட்டு பிடிச்சினாலும் நல்லா கழுவி சுத்தமாக வச்சிருக்கணும் பட்டைய. என்ன பூச்சி கீச்சி எதுவும் ஓலையில் இல்லாமல் பார்த்து கழுவி எடுத்து வைங்க பத்திரமா. மண்ணில் போட்டு உரப்பிடக்கூடாது. நல்லா அப்படியே கழுவி அலசி காய போடுங்க. அங்கே பாய் கிடக்க ரூமில், அந்த ரேடியோ செட் ரூமில் அந்த பாயை விரித்து அதில் காய போடுங்க. ஆமாம், அதுவும் சரிதான். சரி, உனக்கு எப்படி தோணுதோ பார்த்து செய். நான் போய் பூசாரியை பார்த்துட்டு வரேன். என்ன மாமா பட்டை பிடிச்சிட்டு அடக்கியல? ஆமையா, ஆமா ஆமா. பிடிங்க பிடிங்க. எப்படியோ என் மோகனுக்கு ஒரு கல்யாணத்தை கட்டி வச்சிடணும்னு சாமிக்கு கூழ் ஊத்துறேன்னு வேண்டி இருந்தேன். இன்னைக்கு அந்த வேண்டுதலை நிறைவேற்றிடலான்னு இருக்கேன். வாங்க வாங்க எல்லாரும் கூழ் குடிக்க வாங்க. இந்த முட்டாப்பைய காலையும் எங்க போனா? ஒரு கப் எடுத்துட்டு வாடா ஊத்துறதுக்குன்னு கேட்டேன். கப் எடுக்க போனவன இன்னும் காணோம். சொட்ட தலையே என்ன பண்ணியானு தெரியலையே, வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு. கூழ் ஊத்தியே வந்திருக்கேன்னு அவ்வளோருக்கும் சொல்லியாச்சு, இன்னும் ஒருத்தரையும் காணுமே. வேற யாருக்கும் நான் சொல்லாம விட்டுட்டேனா? இந்த வீட்டுக்காரி இவ லட்சுமிக்கு நம்ம சொல்லல, அவளுக்கு சொல்லப்படாதுன்னு தான் நான் சொல்லல. என் மோவன் கல்யாணத்துக்கு கூட நான் அவளுக்கு பத்திரிக்கை வைக்கப்படாதுன்னு இருக்கேன். ஊர் முழுக்க வச்சாலும் நான் அவளுக்கு வைக்காண்டனே. ஆடி முடிஞ்சதை என் மோவனுக்கு ஜாம் ஜாம்னு கல்யாணம் தான். கல்யாண வேலையெல்லாம் இப்போ அதை என்ன ஒத்தி வச்சிருக்க, ஆடி முடியட்டன்னு கடை கடன்னு பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணக்கு அப்புறம் இவளை பார்த்துக்கிடியே. பிங்கி, இந்த கப்பு போதுமானு பாரு. அட கிழட்டு பையல, இந்த பெரிய கப் எடுத்துட்டு வந்திருக்கியாரு. நான் இருக்கதுலயே சின்ன கப்பா பார்த்து எடுத்துட்டு வரேன்னு தானே சொன்னேன். இதுக்கு மேல சின்ன கப்புக்கு எங்கம்மா போறது? ஸ்பூன்ல தான் நீங்க வந்து கொடுக்கணும். இந்த கப்புல எல்லாருக்கும் ஊத்து கூழு. நான் ஒண்ணு அந்த நிறைய காய்ச்சி வைக்கல. கோயில்ல கூழ் ஊத்தியாலும்னு எல்லாம் அங்க கூழ் வாங்க போயிருவானுவே. அதனால நான் குறைச்சி தான் நான் கூழ் வச்சிருக்கேன். 5 வீடு தான் சொல்லியிருக்கேன். வருவாளோ வந்தவங்களுக்கு மட்டும்தான் நான் ஊத்துவேன். வரலன்னா அந்தால வீட்டுக்குள்ள கொண்டு போய் நானே வச்சு தும்பேன். அதனால இந்த பெரிய கப்புல எல்லாம் எவனுக்கும் ஊத்த முடியாது. சும்மையே வருதுங்க காசு. ஏதோ மோனுக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டி இருந்ததுனால அவனுக்கு கல்யாணம் பொண்ணு கூடுனதுனால சரி கூழ் ஊத்துவோமே நினைச்சுக்கிட்டு
இல்லன்னா நான் ஏன் ஊத்த போறேன்? நானே கோயில்ல சீக்கிரம் கூழ் ஊத்தி இருந்தேன்னா அங்க வந்து அதை கொண்டு வந்து ஊத்திடலாம்னு பார்த்தேன். அவங்க ராத்திரி தான் ஊத்துவானோ போல இருக்கு. வேற இன்னைக்கு ஊத்தலனாலும் சரிப்பட்டு வராதுன்னு இன்னைக்கு ஊத்தலான்னு பார்த்தேன். சரியம்மா இரு, இன்னும் சின்ன கப்பு ஒண்ணு பார்த்தேன், அதை எடுத்துட்டு வரேன். போ போ, சீக்கிரம் போய் அதை எடுத்துட்டு வா, கிளட்டு பேல. ஏ கோமதி, கூழ் வாங்க வரலையா? கொஞ்சம் கழிச்சு வரேன்க்கா. அட சீக்கிரமா மோன்ட்ட ஒரு டம்ளர் கிண்ணங்கண்ணே ஏதாவது எடுத்து கொடுத்து விடு, நான் ஊத்தி தரேன். சரி இந்த கொடுத்து விடுங்க. வீடு தேடி வெயிலும் சொல்லியே ஒருக்கியாவது வாரலான்னு பாரு. நாளை அப்படியே வா வீட்டுல விசேஷம் வைக்கும்போது நானும் போவேன்டல்ல. ஆளு பாத்துக்கிட்டு ஆளுவ மத்தவா வீட்டுக்குன்னா முத ஆளா பறந்துக்கிட்டு போயிருவாளுவ. நம்மகிட்ட இன்னும் என்னத்த குறைய கண்டாளுவன்னு தெரியலையே. நம்மளும் எல்லாருமே சுத்தபத்தமா நல்லா தானே செய்யும். லட்சு லட்சு கவனிச்சியலா? அங்க பின்னாடி பிங்கி கிழக்கு கூழ் ஊத்துது போல இருக்கு, சத்தம் கேக்குது. போய் ஒரு டம்ளர் கூழ் வாங்கிட்டு வரட்டுமா? ஆளுக்கு ஒரு டம்ளர் வாங்கிட்டு வந்தனா குடிக்கலாம், சூப்பரா இருக்கும். எனக்கு வேண்டாளா, நீங்களே போய் வேணா குடிங்க. இந்த லட்சு இப்படிதான் சொல்ல எனக்கு தெரியும். பெரிய பொண்ணு வாரியா, நம்ம வாங்கி குடிப்போம். ஐயே, எனக்கு அந்த அளவு சுற்றி போயெல்லாம் குடிக்கிறதுக்கு பிடிக்காது. வேணா இந்த மதில் வழியே கேட்டு பார்ப்போமா, தந்தா வாங்கி குடிப்போம். அட நானும் ஒன்னும் சுத்தி போலன்னு சொல்ல, இந்த மதில்ல யாரி குச்சி கேட்போம். தாருங்கிழவி வாங்கி குடிப்போம். உனக்கு தான் பிங்கிக்கு தான் ஒத்து வராத, என்ன திடீர்னு பிங்கி கிட்ட கூழ் குடிப்போங்க. எல்லாம் கூழ் குடிக்க ஆசையில தான். பிங்கி பொதுவாக தானே ஊத்தோம், நேர்ந்துக்கிட்டு நமக்கு என்ன தரமுட்டேன்னா சொல்லிடும். நம்மளை பிடிக்கலனாலும் கூழ் எல்லாருக்கும் பொதுவாக தானே ஊத்தோம். தரம் வா போய் குடிப்போம். கிட்டி கிட்டி விடாம. போன தடவை உனக்கு ஞாபகம் இருக்கா, உன் சங்கிலே ஏறி மீச்சு வாங்கிச்ச பிங்கி? அதை ஞாபகப்படுத்தாதெல்லாம் பெரிய பொண்ணு, அது பெரிய வயிற்றுச்சல். அதுக்கப்புறம் நான் ஒரு வாரம் கழுத்து சுழுக்கு பிடிச்ச கணங்க திருப்பிக்கிட்டு கோண வாய் மூஞ்சி கணங்க தான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். தலையை திருப்பவே முடியாம ஆக்கிட்டு கிளவி. இந்த முறை வீட்டில் கூழ் ஊத்துது போல இருக்கு. நல்ல வேலை கோயில் பக்கம் அப்போ வராது. நம்ம கூழ் வாங்க போகும்போது வந்துச்சுன்னா வேற அவ்வளோதான், மறுபடியும் சங்கிலே ஏறி மீச்சாலும் மிதிக்கும். சரி சரி வா, கூழு கேட்டு பார்ப்போம் தரதான்னு. அதெல்லாம் தரும் கிளவி, தரலன்னா சும்மா விட்டுருவானா? அந்தெல்லாம் அண்டாவோட தூக்கிட்டு வந்துட மாட்டேன். லட்சுமி அக்கா, வாசரசு எக்கா, சாப்பாடு எதுவும் செஞ்சியெல்லாம் இல்லையா? நான் தான் இட்லியும் சாம்பாரும் தான் செஞ்சேன், அதான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். அட எதுக்கு சரசு அதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன்? நான் தான் என் மோளை இப்போதான் 2 தோசையாக சுட்டுதானே, நான் தவ சுட போயிருக்கா, இந்த சுட்டு கொண்டு வந்துருவா. நீ எதுக்கு போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இடந்த? அட பரவாயில்ல இருக்கட்டுக்க, இதுல என்ன இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒத்தாசை தானே. நீங்க செஞ்சியெல்லாம் இல்லையே தெரியலையன்று தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். இந்தாங்க சாப்பிடுங்க, பிள்ளைகள் சாப்பிட்டாவளா? சந்தியா இப்ப எப்படி இருக்கா, பரவாயில்லையா? பிங்கி கொஞ்சம் கூழ் ஊத்துங்க. ஏதோ கடக்காவா, எனக்கு என்னத்த சொல்லன்னு தெரியல சரசு. எவளாது மதில் மேல யாரி கடந்து கூழ் கேட்கவா? வேற யாரு? நாங்க தான். ஒரு தம்பி கூழை இப்படி ஊத்துறது. உங்களுக்கெல்லாம் கூழ் கிடையாது. அப்புறம் வேற யாருக்கு கூழ காய்ச்சி வச்சிருக்கீங்க? உங்க மொட்டை மாமாக்கா? பிங்கி ஒரு 2 கிளாஸா? 2 கிளாஸ்ல 3 லட்சுமி அக்கா பிள்ளைகள் எல்லாம் கிடக்கு, ஒரு 4-5 கிளாஸ் ஊத்தி தாங்களே. அட பெரிய பொண்ணு, அது வச்சிருக்கதே 4-5 கிளாஸ் தான் வச்சிருக்கும் போல இருக்கு கூழு. இந்த கூழை காய்ச்சி வச்சுக்கிட்டு தான் கூழ் ஊத்துற வாங்க வாங்கன்னு அவ்வளோரையும் கூட்டுக்கிட்டு இருக்கியாக்கும் காக்கா மாதிரி கரைஞ்சிக்கிட்டு. இங்க பாருல, உனக்கு இது தேவையில்லாத பேச்சு. நான் சாமிக்கு வேண்டிக்கிட்டே என் மூணுக்கு கல்யாணம் ஆனா கூழ் ஊத்து, கல்யாணம் பொண்ணு கிடைச்சுன்னா கூழ் ஊத்தியேன்னு வேண்டிக்கிட்டே கூழ் ஊத்தியே, அவ்வளவுதான். நான் சின்ன பாத்திரத்துல ஊத்தியனா பெரிய பாத்திரத்துல ஊத்தியனாங்கிறதுல உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆமா, என் பொண்டாட்டி கூழ் ஊத்தின்னு சொன்னதே பெரிய அதிசயம். அவளே இருக்கிறதுல பெரிய கஞ்ச பிசினாரி. எனக்கு செருப்பை இத்து போன செருப்பு அத்து போன செருப்பு ஊக்கு குத்தி நான் குத்திக்கிட்டு திரியே. ஒரு செருப்பு வாங்கி தர முடியா? அட மொட்டை மாமா, உன் நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கும் போல இருக்க. பனியன் மட்டும்தான் ஓட்டையா, சட்டியும் ஓட்டையா? உள்ள இருக்க சட்டி ஓட்டதான், டவுசர் ஓட்ட இல்லாமா? நல்ல டவுசர் தான். நீ என்னைக்குல சட்டி போட்ட? அவளோட என்ன காதலையா போட்டுக்கிட்டு இருக்க? சொட்ட கிழவா, தூர வாங்கிட்டு. அட பாவம் இந்த மொட்டை மாமா, இந்த பிங்கி கிளவிட்ட கடந்து படாத பாடுபடுறாரு. பிங்கி, உன் மௌனுக்கு கல்யாணம் ஆகணும்னா எங்களுக்கு ஒரு 2 டம்ளர் கூழ ஊத்திர சொல்லிட்டேன். அப்படின்னா நாங்க வந்து கல்யாணத்தை நிறுத்தி விடுவோம். அம்மா ஆமா, இப்ப மட்டும் கூழ தரலன்னா உன் மூணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிட்டுன்னு சொல்லிடுவோம். அம்மா, நான் இந்த பானையில இருக்க கூழ வச்சு தெரு உச்சத்தில போட்டு உடைச்சு வீணா கூட ஆக்குவோம்ல, உங்களுக்கு தர மாட்டேன். அம்மா அட போ பிங்கி கிளவி, நீ செய்யற கூழு மாட்டு மூத்திரங்கணங்கா தான் இருக்கும். நீயே வச்சு குடி, எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், நாங்க கோயில்ல கூழ் குடிச்சுக்கிட்டோம். பெரிய பொண்ணு போவோம். இந்த பிங்கி கக்கா ரொம்ப ஓவரா பண்ணுது. ஆமா, நீ உன் புருஷனுமே அவ்வளவு கூழையும் குடிச்சு சாவுங்க. கொழுப்ப பாத்தியால உங்களுக்கு? அவங்க கிட்ட பல்ல கட்டிக்கிட்டு இருக்கா பல்ல.
ஐயா அப்படி இல்லாம பிங்கி சின்ன பிள்ளைகள் தானே ஒரு தடவை கூட நீயும் கொடுத்துருக்கலாம் குடிக்கிறதுக்கு நீ கொடுக்க மாட்டேன் அந்த பிள்ளைகள் கோவப்பட்டு போயிட்டு வேற என்ன பண்ண சரி யாராவது வரவளான்னு பாரு இல்லைன்னா நம்மளே வீட்டு கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம் நீயே கொண்டு போய் யார் வயலையான ஊத்திட்டு வா போ எனக்கு உள்ள நிறைய வேலை கிடக்கு நான் போய் பாக்கேன் யாரும் வரலன்னா என்ன நானே அவ்வளவு கூடயும் குடிச்சு காலி பண்ணியே கூழ் செம டேஸ்டா இருக்கும் டேய் டேய் நான் வாங்கி தரேன்டா கொஞ்சம் பொறுங்க இலே கவலாம பட்டையில வாங்கி அங்க வையி. தலைவரே என்னப்பா? அங்க பட்டை காலி ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் பட்டை தேவைப்படுது இப்போ என்ன பண்றது? பட்டை காலியாச்சுன்னா சண்முகத்திட்ட சொல்லு 4 ஓலையை வெட்டிட்டு வருவான். வெட்டிட்டு வந்தானா பட்டையை பிடிச்சி சீக்கிரமா கூழ ஊத்தி வைக்க வேண்டியதானே. இதுல என்ன கேள்வி? இல்லைன்னா நீங்கள் போய் வெட்டிட்டு வர வேண்டியதானே 4 ஓலையை பக்கத்துல போய் ஏதாவது ஒரு தோட்டத்துல கோயிலுக்குன்னு சொல்லி. சரி தலைவரே அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் போலாம்னு பார்த்தோம். போங்க போங்க பயலுவ சீக்கிரமா போய் சட்டுப்புட்டுன்னு வேலையை பாருங்க. யாராவதா இல்லையா? சரி தலைவரே அப்பனா நான் வீட்டுக்கு போய் வரவா எடுத்துட்டு அப்படியே சைக்கிள் எடுத்துட்டு போறேன். சீக்கிரம் வெட்டி ஓலையை வெட்டி எடுத்துட்டு வா. சீக்கிரமா பட்டையை பிடிச்சிங்க. அது அப்பயே நான் நிறைய ஓலையை வெட்டி போட சொன்னேன். சண்முகம் வெட்டி போடலையா? தெரியல தலைவரே ஃபைல்ல கொஞ்சம் வெட்டி போட்டானோ அப்புறமா அந்தண்ணா கொஞ்சம் போட்டாரு ஆனாலும் பத்தல. சரி சீக்கிரம் போய் வேலையை பாரு. ஏய் ஜெகனே கார்த்தி வாங்களா. ஏல நீ அவ்வளோ வரையும் கூட்டிட்டு நடக்காத. அங்கே கோயிலுக்குள்ள வேலை கிடக்கு. இத வந்துரும் தலைவரே. எந்த முட்டா பைய பட்டையை இப்படி திருப்பி வச்சான்? நம்ம ஒரே பக்கமா தானே திருப்பி வைக்க சொன்னோம். அது வாழை நீட்டுக்கிட்டு இருக்குன்னு இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டானுவல காலு தட்டுப்படன்னு. அது வாழை கொஞ்சம் மடிச்சு விட்டா என்ன? ஒன்று ஒன்றா இவங்களுக்கு நம்ம தான் சொல்லணும் பக்கத்திலே இருந்து. இல்லைன்னா ஏனா தானு செய்வானுவேன். பூஜை நடந்து முடிகிற வரைக்குமாவது பட்டையில் இருக்க கூழ ஆட்டைய போடாமல் இருக்கணும். எல்லாம் சோனி அவளுக்கு 2 இட்லி எதுவும் எடுத்து கொடுத்தியா இல்லையா? போமா அவளுக்குலாம் நான் போய் இட்லி எடுத்து கொடுக்க மாட்டேன். நீ வேணா போய் எடுத்து கொடு. அவளை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. ஆமா இவ சும்மா மினுக்குவா. சும்மா அந்த பிள்ளை ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்னே சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமா எனக்கு வேற வியாழ இல்ல வரு. போமா வா முன்னாடி அவ சந்தியா கணங்கா இருக்கா. என் முன்னாடி பியாய் கணங்கா எலும்பு கூட தெரியா. எனக்கு தானே பயமா இருக்கு. அப்ப அவ என்ன மட்டும் வியானுனே பயமுறுத்தியான்னு நினைக்கேன். அவளை போய் கோயில்ல போய் மந்திரிக்கமா இல்லையோ ஒன்னே விட்டு போய் முத மந்திரிக்கணும்லா. வா பெரிய பொண்ணு இந்த பிங்கி கிளவிய அப்புறமா கவனிச்சுக்கிடலாம். அவளோட பாருங்க முதல்ல ஏறி குதிச்சு என்ன வித்த காட்டியாளுவன்னு இவ்வளோன்னு சொன்னாலும் கேட்க முடியாளுவ. என்னத்தையும் பண்ணிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன் சரசு. நம்ம கோயில்ல வாங்கி கூட்டி போவோமா அப்புறம் பாத்துக்கிடலாம் அந்த கிளவிய. இங்க பாரு பெரிய பொண்ணு இந்த பிங்கி கிளவி மூவன் கல்யாணத்தை நம்ம நிறுத்துறோம். என்ன 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 என்னாச்சு? ஆமா எதுக்குலாம் இவ்வளவு ஆத்திரப்படுறீங்க? இங்க பாருங்களுக்கு அந்த கிளவி கிட்ட ஒரு தம்ளர் கூழு கேட்டதுக்கு தர முடியன்னுட்டு. சரி சரி விடலாவுமா. அந்த கூழ் அந்த கிளவிக்கே பத்தாது. அது எங்க தானம் தரும பண்ண போகுது. மற்றவியலுக்கு கூழ் ஊத்துறதுக்காக அது செஞ்ச மாதிரி தெரில. அது கொஞ்சோண்டு பானையில அது குடிக்கிறதுக்கு செஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஆமாக்கா அப்படிதான் அது கூழு ஊத்தியன்னு செஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூட்டுக்கிட்டு நிக்குது. வாங்க வாங்கன்னு ஒருத்தரங்க வாங்க வரல. அதுதான் இருந்து குடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி ஒரு கப்பு ஊத்தி இப்படி நாங்க குடிக்கோம்னா அதுக்கு தராண்டேன்னு சண்டைக்கு நிக்குங்க. இதுக்கு என்னத்துக்கு கூழ் ஊத்துனங்க? அந்த பரட்டை முடி இன்னைக்கு ஆஞ்சிடலாமா ஆஞ்சின்னா வருது எனக்கு ஆத்திரம். ஏலா இன்னும் கொஞ்ச நேரத்துல கோயில்ல கூழ் ஊத்துவாவலாம். அங்க போய் பாத்திரம் பத்திரமா வாங்கலாம். அவ்வளோ வர அள்ளிட்டு போவாவ. அதுக்கு எதுக்குலாம் போய் அவகிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்கே அந்த சூனியக்கார கிழவிக்கிட்ட. அது என்னமோ சரிதான். சரி வாய் கொஞ்சம் நம்மனமான இருந்துச்சு. சரி கொஞ்சம் குடிப்போமேனு ஆசைப்பட்டேன். பார்த்தா அது கடுப்பேத்திருச்சு. நைட்டு விளக்கு பூஜைக்கு வருவீங்களாடே? ஆமா விளக்கு பூஜைக்கு வரணும். வந்தாதானே பிரைஸ் தருவாங்களாம். டிஃபன் பாக்ஸோ கிண்ணமோ அண்டாவோ குண்டாவோ ஏதாவது ஒன்று தந்தா நல்லது தானே. யாருக்குனாலும் வரணும். என் ஒவ்வொருக்கும் ஒரு வழக்க கொடுத்து உட்கார வைக்கணும். இப்போ விளக்கு பூஜைக்கு சாமி கும்பிடுறதுக்கு வரல. பிரைஸ் தருவாங்கன்னு தான் வாரிய விளக்க தூக்கிக்கிட்டு. ஆமா நான் வேற இன்னும் விளக்க தேய்க்கல. லைட்டா துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டு வந்துட வேண்டியதுதான். என் மாமியார் நல்லா பளிச்சு பளிச்சுன்னு அழகா கழுவி தொடச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதனால நான் அதை தூக்கிட்டு வந்துருவேன்ப்பா. எங்க வீட்டுல என் முவா இப்பதான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கா. தேய்ச்சி எடுத்து எல்லாம் வைமான்னு இருக்கேன். சரிண்ணா அம்மா நானும் விளக்கு பூஜைக்கு போட்டுமா? ஏண்டாளா நீ சும்மா கடை. அதெல்லாம் நீ ஒன்றும் போக வேண்டாம். உன் அக்கா சந்தியா வரல. நீ மட்டும் போனா நல்லா இருக்காது. அட விடுங்கக்கா பிள்ளைய. உங்க வீட்டுல 3 பேர் வந்திருந்தா 3 பிரைஸ் கிடைச்சிருக்கோம். 3 பிரைஸ் கணக்குக்கு. சந்தியா வரலனாலும் பரவாயில்ல. நீங்க 2 பேரும் தான் வாங்க. யாருக்கு விளக்க கொண்டு வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் இருந்து முடிச்சுட்டு போங்க. பாத்திரம் தருவாவே. அட பிள்ளைய விடிச்சுக்கிட்டு நம்ம அங்க இங்க வர இவளை பார்க்காண்டாமா. என் வீட்டுக்காரர் வேற போன வர இன்னும் காணும். லட்சுமி 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 எங்க போனா சத்தமே காணும். அட எங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு
வந்துட்டாரு போல இருக்கு. சத்தம் கேக்குன்னா அந்த வாரேன். அட சாப்பிட்டுட்டு போங்கக்கா. அண்ணன் வந்தா வீட்டுக்குள்ள தானே வர போறாவ. அட இருக்கட்டும் சரசு, பரவாயில்ல, நான் வந்து சாப்பிடுறேன். என்ன ஏன்னு கேட்கலன்னா எனக்கு மனசே ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. பத்துக்க இந்த பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி போங்க போங்க. நான் வந்துட்டேங்க. வச்சு தண்டவணி என்னன்னா கண்ணனா சிட்டா பிறந்துரும். ஆமா இது என்ன உங்க வீட்டு இட்லியா? ஆம்லா லட்சுமி அக்கா சாப்பாடு எல்லாம் செஞ்சாவளா செய்யலையே நினைச்சுக்கிட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்தேன். அதான் வர நேரம் ஆயிட்டு. நீங்கள் காலையில வந்தீங்களா இல்லைன்னா நேரத்துல இருந்து இங்க தான் இருக்கீங்களா? எங்க நாங்க தான் நேரத்தையும் ஓடிட்டோமே, இன்னைக்கு காலையில தான் வந்தோம். எங்க என்னாச்சுங்க? ஏதாவது விசாரிச்சுட்டு வந்தீங்களா? எப்படி இவ்வளவு நேரம் ஆயிட்டு? ஆமா ஆமா, அந்த அண்ணன்ட்ட விசாரிச்சேன். அவர் ஒரு இடம் போக சொன்னாரு. அதான் வேற வண்டியும் சர்வீஸ் கொடுத்துருந்தோம்ல, அதான் அதையும் வாங்கிட்டு வந்தேன். அதான் நேரம் ஆகி போச்சு. அப்ப அங்க கூட்டு போன பிள்ளைக்கு சரியாயிருமாங்க? எந்த இடம்? அது குளச பக்கத்துல ஒரு இடம். ஒரு சாமியாரு பியாய் விரட்டு வாராம். அந்த ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு. அவரு சுடுகாட்டு காளி வேஷம்லாம் போடுவாராம், கொஞ்சம் பியாகிலாம் விரட்டு வாராம். அதனால அங்க கூட்டு போனா எல்லாம் சரியாயிரும்னாரு. அதனால அங்க கூட்டு போய் பார்ப்போம் பிள்ளைய. சரி கிளம்பு, சாப்பிட்டுருப்பியல்ல? ஆமாங்க, இப்பதான் சரசு 2 இட்லி கொண்டு வந்தா இனிமேதான் சாப்பிடணும். எனக்கு என்ன செய்யனே தெரியல. ஆமா, நான் அந்த பையில தோசை கொண்டு வர சொல்லிட்டு அவன் கொண்டு வரலையாக்கோ? எங்க ஒண்ணும் கொண்டு வரல. நான் இப்பதான் சரசு கொண்டு வந்தா ஏதாவது செஞ்சியெல்லாம் சாப்பிட்டீங்களான்னு. நான் அதான் திங்களான்னு இப்பதான் 2 இட்லி எடுத்து தந்தான்னு திங்களான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க வந்துட்டு அந்த இங்க வந்துட்டேன். அந்த ஆளதான் கிடக்க அவ்வளவோ. சரி சீக்கிரம் போய் சாப்பிட்டு ரெடியாகும் போவோம். அம்மா சந்தியா என்ன பண்றாவா? சாப்பிட்டாலாம் எப்படி? இப்போ அவளா இருக்காளா பியாயா இருக்காளா? இப்போதைக்கு அவளாதான் இருக்கா. என்னத்த சொல்ல, அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பியாய் வாரதும் தெரியல, போறதும் தெரியல. இவ சோனிதான் அவளை பார்த்து ரொம்ப பயப்படியா. அவளை சரசிட்ட விட்டுட்டு வா, நம்ம 3 பேரும் இந்த பைக்லயே போயிருவோம். எங்க அவ பைக்ல இருந்துக்கிடுவாளா? இறங்கி எங்கேயும் ஓடிட்டானே என்னங்க பண்ணியது? ஆட்டோ எதுவும் பிடிச்சு கூட்டு போவோங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஆட்டை பிடிச்சிலாம் ஒன்றும் போக வேண்டாம், நம்ம வண்டியிலே போயிடலாம். அதுக்கு தான் வண்டியை நான் வாங்கிட்டு வந்தேன். சரி என்னமோ பண்ணுங்க. சரி நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி? நான் சாப்பிட்டேன். சீக்கிரம் சாப்பிட்டு ரெடி ஆகி வா. நான் அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்க எதுக்கு நீங்க இப்ப போறீங்க? அங்க கோயில்ல வியாழதையெல்லாம் ஆள் இருக்கு. எல்லாரும் அங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க ஒண்ணு அங்க போக வேண்டாம். எல்லாரும் ஏதாவது கேட்டுட்டு அடப்பாளுவ. அட தலைவர் அவரு கூப்பிட்டுட்டு அடக்காரு. என்னன்னு ஒரு எட்டு பார்த்துட்டு பேசிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள சாப்பிட்டு குளிச்சு எடுத்து ரெடியா இருங்க, நான் தான் வாரேன். சரி. அடக்கடவுளே, இவ எங்க வந்தா? நிம்மதியா வீட்டுக்குள்ள போவையும் முடிய மாட்டேங்குது, வரையும் முடிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இவ தான் இருக்கா. கேசட்டிக்கு நான் முத்தத்திலே போய் கை கழுவிக்கிடுறேன். எவ சோனி எங்க போற? நான் எங்கேயோ போறேன். இவனுக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு இப்ப இவ தேவையில்லாம என்னை கூப்பிடுறா? இவளை திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா? பயமா உள்ள இருக்கு. நம்மள வியானுன்னு இவ பயமுறுத்துறாளா என்ன? எவ சோனி இங்க பாருங்க. அங்கிட்ட தான் போய் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க போறா? என்கிட்ட பேசியும் வந்துங்க. நான் வந்தாலும் எந்தாவது ஒரு பக்கம் திரும்பி போயிட்டே இருக்க. மனசுங்க கிட்ட பேசலாம், பியாய்கிட்ட எப்படி பேச முடியும்? பைத்தியகாரி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவசரமா சிச்சு போறேன். என்கிட்ட போய் சொல்லாத. நீ வேணும்னு தானே என்ன அவாய்ட் பண்ற? சோனி பயந்துட்டியா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அப்படி பண்ணுனேன். சி போனாய, உயிரே போயிட்டு தருமா? ஏன் இப்படி என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்க? நீ பார்த்தாலே எரிச்சலா வருது. தயவு செய்து இந்த வீட்டை விட்டு எங்கனா போய் தொலைஞ்சிருப்பதுக்க. ஏன்ப சோனி நீ இப்படி சொல்ற? ஆமா பின்ன என்ன? ஒவ்வொரு முறையும் உன்னை பார்த்தாலே எனக்கு பயமயமா வருது. என்கிட்ட எலும்பு கூட மாதிரி தெரிய, அம்மா பார்த்தானா அவகிட்ட நார்மலா தெரியற. அவ என்னை இழுத்து போட்டு அடிக்க, நான் என்னமோ உன்னைய வியானுனே மாட்டி விடியேன்னு. அப்புறம் நீ அவகனுக்கு எலும்பு கூட மாதிரி தெரிய வேண்டியது தானே? எனக்கு உன்னைய சுத்தமா பிடிக்கல. நீ இந்த பிள்ளைய நீ ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்க. அதனாலதான் நானும் உன்னைய கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சேன். இன்னொரு முறை நீ அந்த பிள்ளைய டிஸ்டர்ப் பண்ண, உன்னைய சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. அம்மா என்னை காப்பாத்து. ஏன் இப்படி ஓடியார தலைவரிக்க? என்னாச்சு? ஏமா நான் வீட்டுக்குள்ள வர மாட்டேன். எனக்கு பெரியம்மா வீட்டுக்கு பஸ் ஏத்தி விட்டு நான் அங்கேயே போயிடுறேன். இவளுக்கு சரியான பிரச்சனை, நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் வரையே மாட்டேன் வீட்டுக்கு. வா வா, நான் என்னன்னு பாக்கேன் வா. போமா, அவ வாங்கனுக்குலாம் தெரியும்டா. வாங்கனுக்கு மட்டும் அவ பியாய் கணக்கா தெரியவா, வாங்கனுக்கு நார்மலா தெரியவா தானே? பிள்ளை அவ பாட்டுக்கு செவனேன்னு உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கு. அவனதை எப்படிதான் குறை சொல்ல உனக்கு மனசு வருதா தெரியல. என்னம்மா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா. சாப்பிட்டியா நீ? இட்லி இருக்கு வேணா எடுத்துட்டுமா? சரத்து செஞ்சுட்டு வந்துருந்தா. இல்லம்மா வேண்டாம், நான் தோசை சுட்டு சாப்பிட்டோம்ல, எனக்கு போதும். நிறைய படிக்க வேண்டி இருக்குமா, அதான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கோயிலுக்கு விளக்கு பூச்சிக்கு போகணும்ல.
இல்ல வேண்டாம், இன்னைக்கு அப்பா வெளிய ஒரு இடம் கூட்டு போனோம்னு சொன்னா பாத்துக்க, நம்ம எல்லாம் அங்கதான் போறோம். அம்மா நீ எங்க வேணா போம்மா, என்னையும் மட்டும் பெரியம்மா வீட்டுக்கு பசி ஏத்தி விட்டுட்டு போ. நான் அங்கே இருந்துக்கிடுவேன், எனக்கு இந்த வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன், தயவு செய்து நீ விட்டுரு. ஏன்னா இன்னும் உனக்கு கொழுப்பா. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, அவ திடீர்னு டைப்பா மாறுறாம்மா. நீ வேணா இப்ப கூட அங்க திருப்பி பாரு, அவன் என்னையும் முறைச்சுக்கிட்டு இருக்கா. அட போம்மா, நீ எப்படியும் என்னைய அடிக்கதான் போற. வாங்கிட்டு அடி வாங்குறதுக்கு அந்த பேயிட்டே அடி வாங்கி சாவலாம். எந்தாலையும் போங்க, நான் அந்த வீட்டிலே இருந்து தொலையேன். முறைக்காத என்னைய தூரப்பா. சந்தியா, அப்ப நீ சாப்பிட்டுட்டு வாரியா? அப்பா நான் இப்ப போனேன் நவபத்துக்கு வெளியில எங்கேயோ, அதனால நான் இப்ப வருவாவே கோயிலுக்கு போயிட்டு நான் வாரேன்னவே வந்ததும் போவேன்னா வந்து படி. சரிம்மா. அட கோயில்ல பூஜை ஆச்சு, சரி வாங்க நம்மளும் போவோம். ஆமா, பூஜை முடிஞ்சதும் கூழ் ஊத்துவாவில, பாத்திரத்தை எடுத்துட்டு போகணுமே, வீட்டுக்கு போய் பாத்திரத்தை எடுத்துட்டு வந்துருவோமா? எல்லாம் பூஜை முடிஞ்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கொடுப்பாவ கூழு. அதுவும் வரிகரையெல்லாம் தனித்தனியா போய் வாங்கிக்கிடலாம். குத்து பிடிச்சு போது இதுல போய் அவ்வளோ உழாதீங்க, அதெல்லாம் தனியா தருவவக்க. இருந்தாலும் பொது இதுல வாங்கும்போது அது ஒரு டேஸ்ட்டுக்கு. அல்ப எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்குறதுக்கு இப்படி ஒரு பிட்டை போட்டுட்டு அடக்கியோ. அட உனக்கு வேண்டானா போலாம், நான் வாங்குவேன். ஏ சரசு, கோயில்ல பூஜையாவது போல இருக்கு, நீங்க போலையா? நான் போனக்கு அந்த அண்ணே வந்தவள்ல என்ன சொன்னாவா தண்டபணி என்ன அவிய ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு இடத்துக்கு போக சொன்னாரா. அங்க இப்ப போனோம், கிளம்பு ரெடி ஆயிரு, நான் தான் வாரேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தான் போனாரு. அவரு வந்ததும் கிளம்ப வேண்டியது தாண்டே. சரி அப்போ பாத்திரம் தாங்கக்க, உங்களுக்கும் சேர்த்து கூழ் வாங்கி வைக்க. சரி சரசு, எனக்கு நிறையலாம் வேண்டாம் பத்துக்க, கொஞ்சமா போதும். யாருக்கு வேணா அவர் ஆசைப்பட்டு குடிப்பாரு, இந்த பிள்ளைகளும் விருப்பப்பட்டா குடிக்கும், அதனால கொஞ்சம் போதும். இன்னும் ரொம்பலாம் எனக்காண்டி வாங்கி வைக்க வேண்டான்னு என்கிட்ட ஒரு பாத்திரம் தந்துட்டு போங்க, உங்க பேரை சொல்லி நானும் வாங்கி வைக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நான் அப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு போய்க்கிடுவோம்ல. அதுக்கெல்லாம் நான் பாத்திரம் தர முடியல, சரசுக்கு எனக்கு மட்டும் ஒரு பாத்திரம் கொடுத்துட்டு போவேன். நீ யாரு பேரை சொல்லினாலும் வாங்கு, எனக்கு தெரியாத அம்மா. ஏதாவது பிரச்சனைனா என்னைய தெருவில் இழுத்து விட்டுறாத, நானே இருக்க பிரச்சனையில எந்த அளவு உள்ளன்னு தெரியாம இருக்கேன். உமா வா வா, வீட்டில் போய் பாத்திரம் எடுத்துட்டு வரலாம். என் மாமியார் ஆல்ரெடி எடுத்துட்டு போயிருக்கோம், இருந்தாலும் ஒரு சின்ன குண்டானாவது தூக்கிட்டு போவோம், நம்ம பொம்முக்கு ஒன்று வாங்கிட்டு வருவோம். ஏலா பட்டையில வர தருவாவளா கோயில் பிரசாதம்னு, அந்த இதை வாங்க பாருங்க. வீட்டுல இருந்து பாத்திரத்தை எடுத்துட்டு வர்றதுலே இருப்பாளுவே. ஆமா பத்தியலா, சாமிக்கு வச்ச பட்டையில உள்ள கூழ் கிடைக்கும், அது நல்லா டேஸ்டா இருக்கும். சரி வாங்க, அப்ப நம்ம போவோம் பூஜை முடியறதுக்குள்ள. இப்படியே பேசிட்டே இருங்க பூஜை முடிய வரைக்கும். வாங்களா ஏக்கா, நீங்க பாத்திரம் எடுத்து வைங்க, நான் தான் வந்து வாங்கிக்கிடுறேன். சரி சரசு. அதுல ஒரு பட்டை கூழு குடிச்சேன், பொறுமையா நின்று வாங்கி கூட ஒரு பட்டை குடிக்கலான்னு பார்த்தேன்னா போன பண்ணி கூப்பிட்டுட்டா. போதும் போதும், ஒரு பட்டை குடிச்சிருக்கியல்ல, உங்களுக்கு இப்ப கூழு ரொம்ப முக்கியம். இல்லைய விட இவருக்கு கூழு தான் இப்ப ரொம்ப முக்கியம். சரி சரி, கோவப்படாத, எல்லாம் சரியாயிரும். எப்ப நாம இப்ப எங்க போறோம்? ஒன்றும் இல்லாம அங்க பக்கத்துல தான், போயிட்டு உடனே வந்துடலாம். தங்கச்சியை கூப்பிட்டு போலாம் சோனிய, அவ கோயில்ல கூழு தருவாவுல, வாங்கி வச்சுட்டு இருக்கட்டும், அப்புறமா அவ வருவா. நீ வா, அமைதியா இரு. எனக்கு எங்க வீட்டுக்கு போவே பிடிக்கல பப்பு மாதிரி. பேசத்துக்கு நான் உங்க வீட்லயே தங்கிக்கிட்டட்டுமாவ, உங்க அப்பா எதுவும் திட்டுவாவளோ? சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ எத்தனை நாளும் தங்கு. ஆனா ஏன் அப்படி சொல்ற? வீட்டுல எதுவும் சண்டை போட்டியா என்ன? ஐயோ சண்டைலாம் ஒன்றும் போடலவ, எனக்கு இந்த சந்தியால பார்த்தாலே பயமா இருக்குவ. இப்ப கூட அவளுக்கு பியாய் விட்ட தான் கூட்டு போயிருக்காவ, எனக்கு அவளை பார்க்கவே பயமா இருக்கு. திடீர்னு வீட்டுல அப்படியே ஜன்னல்லாம் படபடன்னு அடிக்குது, பொருளெல்லாம் புக்கில விடுது, அப்படியே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்குவ வீடே. யாரும் அழுகிற மாதிரிலாம் சத்தம் கேட்க தெரியுமா? உண்மையாவாவ? ஆமா பாப்பு மாதிரி, நான் என்ன பொய்யா சொல்றேன்? எனக்கு எங்க போகவே பயமா இருக்கு. எங்க அம்மா நான் சொன்ன எதையுமே நம்ப மாட்டேதாவ, என்னையும் மட்டுமே இந்த பியாய் பயமுறுத்துற மாதிரி இருக்கு. அதனாலதான் எங்க அம்மாட்ட பெருமை வீட்டுக்காக என்னைய பத்தி ஏற்றி விட்டுன்னு கேட்டேன், அங்கேயும் அனுப்ப முடியாவ. அதான் கேட்க, நான் வேணா உங்க வீட்டுல வேணா தங்கிக்கிட்டட்டுமாவ? சரி அப்ப எங்க அம்மா கிட்ட நான் கேட்கேன். எங்க அம்மா எதுவும் சொல்ல மாட்டாங்க, தங்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லணும்ல, அதுக்கு சொல்றேன். இப்ப கோயிலுக்கு கூழ் வாங்க போயிருக்காங்கல்ல, கூழ் வாங்கிட்டு வரட்டும். சரிப்பா, நீ கேளு நானும் கேட்கேன். எனக்கு அங்க போகவே பிடிக்கல, எப்பதான் இந்த பியாய் சந்தியால விட்டு போகுமோ தெரியல, எனக்கு கடுப்பா இருக்கு. எம்மா என் பிள்ளைகளா, அம்மா கூழ் வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க, 2.5 குடிங்க. எம்மா சோனி, இந்த சில்வர் பாத்திரத்துல இருக்க பாத்திரம் கூழு உனக்குதான், இது வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறியா? உங்க அம்மா தந்த பாத்திரம் தான். சித்தி நான் அப்புறம் வீட்டுக்கு போறேன் சித்தி, இப்ப இங்கே மூடி வைங்க, எங்க அம்மா வந்தப்புறம் நான் எடுத்துட்டு போறேன். சரிம்மா சரி, அப்ப நான் இதை மூடி வைக்க. இந்த வாளியில இருக்க கூழ 2 பேரும் எடுத்து குடிங்க, இன்னும் வரும். சதீஷ் அங்க வாங்கிட்டு வருவான். இங்க இன்னும் உங்க அம்மா தான் ஒரு பத்திரத்துல போதும்ட்டாவனு
கொஞ்சமா வாங்கிட்டு வந்தேன். அங்க சதீஷ் அங்க வேற பாத்திரம் வச்சிருக்கான். சரி சித்தி. குமாரி, நான் அடுப்பாங்கரையில வச்சுட்டு நாங்க போறேன். நீ அவனுக்கு ஒரு டம்ளர் ஊத்தி கொடு. சரிம்மா. வச்சுட்டு போறேன், 2 ஊத்தி குடிங்க. இந்த வாரேன். அம்மா வச்சுட்டு கொஞ்சம் இங்க வாயா. இந்த வாரேன் இரு. இவ குமாரி இப்பயே உங்க மட்டும் கேட்க போற? ஆமாப்பே. ஏண்டாம்பே, அப்புறமா கேளு. விளக்கு பூஜைக்கெல்லாம் நம்ம போயிட்டு வருவோம்ல, வந்ததுக்கு அப்புறமா கேளு. ஏன்பே? இல்லப்பா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்ம விளக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்தப்புறம் அப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வரேன். அப்புறம் நான் இங்கேயே தங்கிக்கிடுறேன். அண்ணே, அப்படி உங்க மட்டும் கேளு. சரி. அப்போ என்ன குமாரி? ஒன்றும் இல்லம்மா, சும்மா தான் கூப்பிட்டேன். சதீஷ் வாங்கிட்டு வருவாம்ல, நீ இருக்க வேண்டியது தானே? அவன் என்ன கூட கொஞ்சம் மாந்து தருவான். அதான் வாங்கிட்டு வந்துட்டேன்னா மறுபடியும் கூட ஒரு பாத்திரத்தை அவனுக்கு கொடுத்துட்டு வரலாம்ல, அதுக்கு தான் போறேன். பக்கத்தூர்ல அங்க ஒரு மைனி இருக்குல்ல, அதுக்கு கொண்டு போயினாலும் கொடுக்கலாம். அதுக்கு தான் வாங்க போறேன். என்ன நீங்களும் 2 ஊத்தி குடிச்சிட்டு இருங்க, நான் தான் வாரேன். சரிம்மா.